ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணலாம், ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் அந்த செலக்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி எப்படி அந்த டேபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு டேட்டாபேஸ் எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த MySQL கமாண்ட் லைன் கிளைண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். என்டர் பாஸ்வேர்டுன்ற இடத்துல நம்ம டிஃபால்ட்டான அந்த ரூட் அப்படின்ற பாஸ்வேர்டை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ROOT அது வந்து என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் நேம். இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் நேம் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். என் கம்ஃபர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா அஜித் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து என்ன வேணால் பேர் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. இப்போ நான் அஜித் கொடுத்துட்டு இப்போ எல்லா கமாண்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து நீங்கள் செமிகோலன் போடணும். அப்போ தான் இந்த கமாண்ட் வந்து டெர்மினேட் ஆகுதுன்னு அர்த்தம், முடியுதுன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் போடலைன்னா கண்டிப்பாக எரர் வரும். அதனால் இதை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செமிகோலன் வந்து எண்டில் வந்து போடுங்க. போட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து query ஓகே 1 row affected அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது என்னென்னா நம்ம query வந்து எந்த எரரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறது தான் இது. நம்ம queryலேருந்து எரர் இல்லாததுனால query ஓகேன்னு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு கமெண்ட் இப்போ அடிக்கணும். அந்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் நம்ம டேட்டாபேஸ் நேம் நம்ம வந்து என்னென்னு கொடுத்துருக்கோம், அஜித்னு கொடுத்துருக்கோம். அதனால் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு செமிகோலன் கொடுத்துட்டு மறுபடியும் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ டேட்டாபேஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம இப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம் இந்த அஜித்ன்ற டேட்டாபேஸை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ க்ரியேட் டேபிள் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. க்ரியேட் டேபிள். நெக்ஸ்ட் வந்து இப்போ டேபிள் நேம் தரணும். இப்போ நான் மேலே வந்து அஜித் கொடுத்துருக்கேன். இப்போ அதே நேமை நம்ம இங்கே தரலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதே நேமை கொடுக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் ஆகும். டேட்டாபேஸ் நேமும் டேபிள் நேமும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் இப்போ நான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ காலம் எவ்வளோ ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். இப்போ க்ரியேட் டேபிள் விஜய் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பிரேஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலம் நேம் என்ன இருக்கணும், நான் வந்து சீரியல் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன். SNO போட்டு அது வந்து என்ன டேட்டா டைப் வந்து நிறைய டேட்டா டைப் இருக்குது. இன்ட் டேட்டா டைப்னால் நம்பர்ஸ். இப்போது 0லேருந்து இப்போ இன்ஃபினிட்டிக்கான அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பார்த்திங்கன்னா 1 2 3 4 அந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா டைப் இருக்குது. அந்த டேட்டா டைப் தான் இன்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டிஜர் டேட்டா டைப். இப்போ சீரியல் நம்பர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். அதனால் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு இப்போ நான் வந்து செகண்ட் என்னோட காலம் நேம் வந்து பார்த்திங்கன்னா நேம் வரணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். NAME நேம் கொடுத்துட்டு இது வந்து என்ன டேட்டா டைப்னால் ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர்கேர் டேட்டா டைப். SQL பொறுத்தது வரைக்கும் வேர்கேர்ன்றது ஒன்றும் இல்லை. அந்த நவுன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்கேர் டேட்டா டைப்பில் வரும். அந்த எல்லா டேட்டா டைப்பும் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதை மறந்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். வேர்கேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வேர்கேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்குது. பிரேசஸ் ஓப்பன் பண்ணி நம்ம எவ்வளோ கேரக்டர்ஸ் அப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து அதுக்கு மேலே போச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணாது. இப்போ 20னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பேர் விஜய்னு வச்சுக்கோங்க. VIJAY 5 கேரக்டர் இருக்குது. அது அப்போ வந்து இந்த கண்டிஷனுக்குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா 20 கேரக்டர்ஸ்க்குள்ளே தான் அந்த 5 கேரக்டர் இருக்குது. அது ரொம்ப பெரிய பேராக இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. அதுக்கு தான் இது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏஜ் இன்னொரு கேட்டகரி கொடுக்கலாம். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப். ஓகே, இப்போ இது இப்போதைக்கு இந்த 3 போதும். இப்போ நான் பிரேசஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம செமிகோலனோட எண்ட் பண்ணோம். இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா query ஓகே 0 row affected அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம டேபிள்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணோம். வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். ஓகே, தென் வேல்யூஸ், அதுதான் சின்டாக்ஸ். இப்போ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்னது, விஜய் தான் நம்மளோட டேபிள் நேம், விஜய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இந்த வேல்யூஸ் கொடுக்கலனா நம்ம வேல்யூஸ் வந்து உள்ளே வந்து அந்த டேபிளுக்கு போகாது. நிறைய பேர் மறந்துடுவாங்க இந்த வேல்யூஸ்ன்ற கீவேர்டை. இதை நீங்கள் மறக்காமல் கொடுக்கணும். கொடுத்துட்டு பிரேசஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன சீரியல் நம்பர் என்ன கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம் ஃபஸ்ட்டுன்றதுனால. செகண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஜெகான் கொடுத்துக்கிறேன். மூணாவது வந்து இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 26 கொடுத்துக்கிறேன். இப்போ பிரேசஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது நான் வேணுமட்டே தான் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஜெகான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு வேர்கேர் டேட்டா டைப். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே தரவே இல்லை. அதுதான் இதோட எரரு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா தான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிவிட்டு. நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா query ஓகே 1 row affected அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை டேபிள் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து தெரியல பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த டேபிள் வந்து பார்க்க போகிறோம். அந்த கமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் செலக்ட்ன்ற கீவேர்டு. இப்போ நம்ம செலக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸ்டார்னா என்னென்னா இந்த டேபிளோட எல்லா டேட்டாவும் எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸ்டார் ஃப்ரம், அப்புறம் நம்மளுடைய டேபிளோட நேம், டேபிள் நேம் பார்த்திங்கன்னா விஜய். இப்போ வந்து ஒரு கோலன் போட்டு இப்போ வந்து செமிகோலன் போட்டு இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோன்னா என்னோடய டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படியே விசிபிள் ஆகுது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 1, நேம் வந்து ஜெகா, ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 26, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த டேட்டா பேஸை டெலீட் பண்ணுறதுக்கு ட்ராப் டேட்டா பேஸ் நேம் கொடுத்து பார்க்கலாம். டேட்டா பேஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் விஜய் கொடுத்துட்டு இப்போ செமிகோலன் கொடுத்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. டெலீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம டெலீட் கீவேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ட்ராப் கீவேர்டு யூஸ் பண்ணால் ஈஸியாக டெலீட் ஆகிடும். இது வந்து ராங்கு. டெலீட் கீவேர்டு வந்து நீங்கள் மறந்துடுங்க, ட்ராப் கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி இந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணுறது, டேபிளை வந்து வியூ பண்ணி பார்க்குறது செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி, நெக்ஸ்ட்டு டேட்டா பேஸ் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னும் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.